பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி தரித்து போடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 222 பெயர்கள் உள்ளதாக வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் அன்பான தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், கடைசியாக அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவன். இவ்வளவு சிறப்புகள் கர்த்தருடைய நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நமக்காகத்தான். அவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை மீட்டு கொண்ட தேவன். நாம் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நம்மீது இவ்வளவு அக்கறை எடுக்கிறார். நம்முடைய ஓட்டம் எந்த தடையும் இல்லாமல் பூரணமாக நாம் ஓட வேண்டும், நாம் பூரணப்பட வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே திட்டம். அதற்காகத்தான் சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவர் நீதியுள்ள தேவன். 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த தேவன். வெளிப்படுத்து 4:8 நாம் வாசிக்கிறோம். பாவம் அறியாத தேவன். 1 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். அவர் சுத்த கண்ணன் என்று ஆபகுக் 1:13 வாசிக்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயர்களிலே இதற்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். நீதி செய்பவன் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் என்கிறார். அவருடைய பிள்ளைகள், மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் பாவத்திலே வீழ்ந்து விடக்கூடாது என்று இவ்வளவு அக்கறை எடுக்கிறார். மத்தேயு 5:28 அவர் சொல்லுகிறார், உன் கண் இடராக இருந்தால் அதை பிடுங்கி போடு, உன் கை கால் இடராக இருந்தால் அதை தரித்து போடு, பாவத்திற்கு இது காரணமாக இருந்தால் அதை முழுவதும் அகற்றி போடு என்கிறார். இந்த பரிசுத்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆக அவர் கொடுக்கிற அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பாவத்திலிருந்து விலகி நாம் முழு அங்கம் உள்ளவர்களாக நரகத்திற்கு போவதை விட அங்கம் குறைவுள்ளவர்களாக பரலோகம் செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். ஆகவே பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு பங்கடைவோம். ஆமென்.